ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல லூப்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அன்னைக்கு சும்மா பேசிக்கா ஃபார் லூப் பத்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வைல் அண்ட் டூ வைல் பத்தி பார்க்க போறோம். In JavaScript, loops are used to perform repeated tasks or execute a block of code multiple times until a specific condition is met. The primary type of loops include for while, do while, for in and for off as well as array methods like for each. சரி, அப்போ நமக்கு ஏதாவது ஒரு சினாரியோல ஒரு பிளாக் ஆஃப் கோடுனா ஒரு செட் ஆஃப் கோடை வந்துட்டு எனக்கு ரிப்பீட்டடாக நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், அல்லது எனக்கு ஏதோ ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கை நான் ரிப்பீட்டடாக பண்ணணும். லைக் என்கிட்ட ஒரு 10 யூசர் இருக்காங்க, அந்த 10 யூசரையும் நான் என்னோட யூஏல காட்டணும் அப்படின்னு நான் எனக்கு ஒரு சினாரியோ இருக்குன்னா அந்த சினாரியோவுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து ஃபாரு, ஒயிலு, டூ ஒயில், அப்புறம் ஃபார் இன், ஃபார் ஆஃப், ஃபார் ஈச் எல்லாம் இருக்கு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார் லூப்னா என்ன. இன்னைக்கு பார்த்துருந்தோம், அதே தான், பெருசாக அதில் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. Used when you know the number of times you want the loop to run. It has a clear structure for initialization, condition checking, and increment counter. Okay. சரி, அப்போ நம்ம அன்னைக்கே பார்த்தோம், ஃபார் லூப் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னு ஏதோ இந்த மூணு தான். இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் என்ன செய்யுது, ஃபார் லூப் வந்துட்டு ரன் ஆகுது. அப்போ நமக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்குது, ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றதுல ஒரு ஐடியா இருக்குது. கரெக்டாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் லூப் வச்சுட்டு சும்மா நம்ம ஆல்ரெடி ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம், அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்றது குட்டியாக. சரி, அப்போ இன்னைக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். Day6. Oops. Okay. ஓகே, லூப்ஸ் இதில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதில் இண்டெக்ஸ் டாட் HTML. Okay. ஓகே, சரி, இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, அடுத்து நமக்கு இந்த டெவலப்பர் டூலும் நமக்கு ஓப்பனாக இருக்கணும். இதை என்ன பண்ணிடுறேன், சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, சரி, நமக்கு இங்கே கன்சோல் மட்டும் தெரிஞ்சால் போதும். கரெக்டாக, ரைட். இவனையும் கொஞ்சம் குட்டியாக்கிடலாம். ஸோ நமக்கு இப்போ கன்சோல் மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் பெருசாக தெரிய தேவையில்லை. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஒரு ஸ்கிரிப்ட் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட்டா, எப்பவும் போல் ஃபார் லூப் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களா எனக்கு? Okay, sir. For let I equal 0, I less than or equals 10. I less than or equal to 10. சரி. I plus plus. Okay. I plus plus.
சரி. கன்சோல் டாட் லாக். கன்சோல் டாட் லாக்கா இல்லை அல்லது கர்லி பிரேசஸ் போடணுமா? அதான் கர்லி பிரேசஸ் போட்டு அதுக்குள்ள கன்சோல் டாட் லாக் ஆஃப். ஓகே. ம். ஐ. ஓகேங்களா? இதானே? ஆமா சார். சரி. சேவ் பண்ணுறேன். எனக்கு 0லேருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே. அப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று என்னது அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எனக்கு ஆட் ஆர் ஈவன் ஒரு இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் ஆடா ஆட் நம்பரா அல்லது ஈவன் நம்பரா நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எந்த நம்பர்லாம் ஆட் நம்பர், எந்த நம்பர்லாம் ஈவன் நம்பர்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் இந்த கன்சோலாக எடுத்துடுறேன். இப்போ if of ம் இப்போ I divided by 2 equal 0 னா I equal 0. I divided by 2 ஐ டிவைடடா மாடுலஸ். modulus ஓகே. equal 0. ஈக்குவல் டு சாரி ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா 0 ஆச்சுன்னா odd number. Print பண்ணணும் console dot log of ம் even number. Number is even. Curly bracesக்குள்ள dollar of I னு போட்டு ஓகே. is even. சரி, Else if of ஓகே. else if of எல்ஸ் கொடுக்கலாமா இல்லை வெறுமனே எல்ஸ் கொடுத்துடலாமா? எதுனாலும் சரிதான். else if கொடுத்துடலாம் சார். else சரி. if கொடுத்து I சரி. divided by 2 equal I mod 2 equal 1 இருந்துச்சுன்னா ம் mod 2 equal 1 அப்படின்னா console dot log of கன்சோல் டாட் லாக் ஆஃப் number backtick number dollar curly braces of I is odd. நம்பர் இங்கேயும் நம்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்பர் எல்சிக்கு ஓகே 2 ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். சரி, இங்கே இந்த சிண்டெக்ஸில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். சரி, இதில் வந்து என்னென்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கு நான் இங்கே கர்லி பிரேசஸ் கொடுக்கல, அந்த பிளாக் வந்து நான் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் போட்டு ஒரு லைன் கோட் எழுதுறீங்கன்னா அதை ஷார்ட்டாக அப்படி நீங்கள் எழுதிக்கலாம் ஜாவாஸ்கிரிப்டில். இப்போ நீங்கள் 2 லைன் எழுதணும் அப்படின்னா நீங்கள் அதை பிளாக்குள்ள போடணும். இப்பவும் நம்ம பிளாக்குள்ள போட்டு எழுதலாம். சும்மா கோடு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் இப்படி எழுதியிருக்கேன். நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி கூட என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ நம்ம இங்க சேவ் பண்ண உடனே எனக்கு கோடு ரன் ஆயிட்டு நம்பர் 0 is even நம்பர். சரி, ஏன்னா நம்ம எதால இது பண்ணாலும் என்னதான் 0வால இது பண்ணும்போது என்ன ஆகும், 0வை வந்துட்டு எது கூட மாடுலஸ் போட்டாலும் என்னதான் 0 தான். அதனாலதான் நமக்கு ஈவன் நம்பர் வந்திருக்கு. நம்ம 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதா? அப்போ நம்பர் 1 இஸ் ஆட் நம்பர், நம்பர் 2 இஸ் ஈவன் நம்பர். கரெக்டா? சரி, இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, ஃபார் லூப் வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா, நம்மளோட கோடை இந்த மாதிரி லூப் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான டாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 100 கொடுத்தேன்னா என்ன நடக்கும், 100 வரைக்கும். புரியுதா? அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா?
புரியுது. ஓகே, சரி. இப்போ நான் இங்க வரேன் திரும்ப. ஓகே, சரி. ஓகே, இது இன்னொன்று என்னன்னா, யூஸ் வென் யூ நோ த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ வாண்ட் த லூப் டு ரன். அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஃபார் லூப் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த ஃபார் லூப் எவ்வளோ டைம் ரன் ஆகணுன்றது தெரியணும். அது தெரிஞ்சாதான் நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு இந்த லூப் வந்துட்டு எவ்வளோ டைம் ரன் ஆகாதுன்றது எனக்கு ரன் ஆகுன்றது எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே அரே இருக்குன்னா அதில் லென்த், நான் எக்ஸாம்பிளுக்கு அரே சொல்கிறேன். மேபி உங்களுக்கு அரே தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரிஞ்சிருந்தா நீங்கள் கேட்கலாம், அரே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இங்கே லென்த்தை ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அரேயை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அதை பண்ணிக்கலாம், சரியா? ஆனால் ஃபார் லூப் ரன் ஆகணும் அப்படின்னா கட்டாயமாக அது எவ்வளோ டைம் ரன் ஆகணுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும், சரியா? சரி, அப்போ இந்த ஃபார் லூப்ல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? அரேனா தான் இங்க அரே டாட் லென்த்னு போட்டுறாங்களா சார்? அரே டாட் லென்த் கரெக்ட் மைனஸ் பண்ணி. கரெக்ட். ஸோ அப்போ அரேயோட லென்த் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இது எவ்வளோ டைம் ரன் ஆகுன்றது நமக்கு தெரியும், கரெக்டா? ஆமா சார். நெஸ்டட் ஃபார் லூப் சார். நெஸ்டட் ஃபார் லூப்னா இதுக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் போடணும், அவ்வளோதான். நம்ம வேணா அதை வேணா ட்ரை பண்ணுவோம். இல்லை நீங்க இன்னொரு ஃபார் லூப் இப்போ வந்து இந்த இது இருக்குல்ல சார், இது வச்சுட்டு இந்த இதோட டிபெண்ட் பண்ணி இந்த பேட்டர்ன்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல சார்? ஆமா, அந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து தெரியாது சார். அது கரெக்டா அங்க உள்ளது எப்படி ஃபெட்ச் பண்ணுங்க, இங்க உள்ளது எப்படி ஃபெட்ச் பண்ணுங்க. சரி சரி. அப்போ அந்த பேட்டர்னுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் பேட்டர்ன் ப்ரோக்ராம் எதுவும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, பட் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிஞ்சதுன்னா அதை அச்சீவ் பண்ணுவோம், சரியா? இல்லைன்னா நான் நாளை கூட அதை பேட்டர்ன் ஒரு 2-3 பேட்டர்ன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், சரியா? இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டார் வச்சுக்கிறேன். 2 3 5 ஸ்டார், சரியா? இதே மாதிரி ஒரு 4 லைன் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல சும்மா பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் எத்தனை ரோஸ் இருக்கு, எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை ரோ இருக்கு? 4 ரோஸ் இருக்கு. சரி, உள்ள இருக்கிற காலம்ஸ் எத்தனை இருக்கு? 4 காலமா? 5 காலம் இருக்குது. 5 ஸ்டார் இருக்கு. காலம் வந்துட்டு 5. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஒரு ரோ ஃபர்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும், கரெக்டா? புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த ரோ பிரிண்ட் ஆகணும், அடுத்து இந்த ரோ பிரிண்ட் ஆகணும், அடுத்து இந்த ரோ பிரிண்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் அடுத்து இந்த ரோ பிரிண்ட் ஆகணும். அப்போ ரோ கவுண்ட் 4னா அப்போ 4 டைம் இந்த ரோ தேவைப்படுது. 4 டைம் ஒரு ரோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ரன் ஆகும்போது எனக்கு இந்த 5 பிரிண்ட் ஆகணும். திரும்ப அடுத்த லைன் அடுத்து பிரிண்ட் ஆகும்போது என்ன செஞ்சிருக்கணும், எனக்கு நெக்ஸ்ட் லைன் போயிடணும், கரெக்டா? அப்போ எனக்கு என்ன நடக்கணும், நெக்ஸ்ட் லைன் போகணும், அடுத்து நெக்ஸ்ட் ரோவுக்கு போகணும். அப்போ ரோ வந்து 4 டைம் எனக்கு நடக்கணும். அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் எழுதணும், சரியா? ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எழுதுறேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதை கமெண்ட் பண்ணிட்டு எழுதுறேன், சரியா? இதை கமெண்ட் பண்ணிட்டு நான் ட்ரை பண்றேன். சும்மா ஃபார் டைப் பண்றேன். இந்த மாதிரி ஃபார் கொடுத்து இங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சென்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா விஎஸ் கோடே டைப்
கொடுத்துரும். அது அரேக்கு ஏற்ற மாதிரி தரும். நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கிட்ட வேண்டியதான். சரி, எனக்கு இந்த ரோயை வந்து எத்தனை டைம் போகணும்? 4 டைம்ஸ். 4 டைம்ஸ் போகணும். சரி, நான் வந்து ஐயை வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? எனக்கு 4 டைம்ஸ், அப்போ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4 வரைக்கும். அது மேலே போணுச்சுன்னா எனக்கு ரன் ஆகக்கூடாதுன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, இப்போது ரோஸ் வந்து போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லாக் போட போகிறேன். சரியா? லாக் போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அப்போனா அந்த ஸ்டார்ஸுக்கு பிட்வீன் இடையில நமக்கு என்ன செய்யும், ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அது ஒன்றுக்காக முன்னாடி ஸ்பேஸ் விடுறேன். நீங்கள் எப்படினாலும் விட்டுக்கோங்க, முன்னாடினாலும் விடுங்க, இல்லை அது பின்னாடினாலும் விட்டுக்கோங்க. இப்படி போட்டாச்சு. சரி, இப்போ சேவ் பண்ணுறேன். சரி, இங்கே கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாரு எத்தனை டைம் பிரிண்ட் ஆயிருக்கு? 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. சொல்கிறது புரியுதா? இங்கே 4ன்னு காட்டுதா அக்கௌண்ட்டு, அதனால 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், சும்மா இந்த இடத்துல \n கொடுக்கலாம். சேவ் கொடுக்குறேன். \n இந்த இடத்துல ஒர்க் ஆகுமா? சரி, இன்னொரு கன்சோலாக போட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு ரோ இங்கே வருது. இது ஓகேயா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ரோ பிரிண்ட் ஆகுது. உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியுதா? இப்போ ஏன் அது இந்த \n போடலன்னா அதில் கவுண்ட் மட்டும் தெரியும், எத்தனை டைம் பிரிண்ட் ஆயிருக்கு. \n போட்டோம்னா அந்த ஒரு ஸ்பேஸ் நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறதுனால அந்த ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறதுனால உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. சரி, இப்போ நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு \n கொடுக்கணும். ஓகே, சரி, அப்போ இந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல தானே, இந்த ஒரு ஸ்டார் இருக்கிற இடத்துல எனக்கு இப்போ எத்தனை ஸ்டார் வேணும்? 5 ஸ்டார்ஸ். 5 ஸ்டார்ஸ் வேணும். அப்போ 5 ஸ்டார்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா அந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணுறது? அது 4 இருக்கும் போதே இன்னொரு வாட்டி லூப் போட்டு அதை 5 வாட்டி பிரிண்ட் பண்ணிடணும். எது 4 இருக்கும்போது பண்ணணும்? 4 இருக்கும்போது இல்லை, இப்போ ஐ 1 இருக்கு, 5 வாட்டி வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்துதான் கீழே வரணும். அந்த மாதிரி கரெக்ட். அப்போ அது எப்படி நடக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு டைம் இது ரன் ஆகும்போது இது 5 டைம் வேலை நடக்கும். கரெக்டா? இதில் ஒரு டைம் தான் இப்போ வேலை நடந்துட்டுருக்கு. ஏன்னா இது ஒரு டைம் ஐன்னு வரும்போது i = 1ன்னு வரும்போது ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸ்பேஸ் நெக்ஸ்ட் லைன் போயிட்டு திரும்ப இது நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனுக்கு போயிடும். இந்த கான்செப்ட் புரியுதா? ஃபஸ்ட்டு ஒன்று பிரிண்ட் ஆகும், ஒரு ஸ்டார் இப்படி பிரிண்ட் ஆகும், பிரிண்ட் ஆகி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த லைனுக்கு போயிட்டு இந்த இடத்துல நிற்கும். அடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எந்த கோடுமே கிடையாது. திரும்ப ஃபார் லூப் இங்கே கவுண்ட் 2ன்னு போயிட்டு திரும்ப ஒரு ஸ்டாரை இப்படி பிரிண்ட் பண்ணுது. கரெக்டா? திரும்ப என்ன நடக்கும், ஒரு ஸ்பேஸ் விட்டுரும், அடுத்த ஐட்ரேஷன் திரும்ப போகும். கரெக்டா? திரும்ப போயிட்டு அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டார், இப்படி கீழே பிரிண்ட் ஆகுது. இதை புரிஞ்சிக்க முடியுதா உங்களுக்கு? இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்லை சார், புரியுது. சரி, இல்லை கொஸ்டின் இல்லைன்னு சொல்றீங்களா இல்லை புரியலைன்னு சொல்றீங்களா? இல்லை கொஸ்டின் இல்லைன்னு சொன்னீங்க. சரி, அப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுறது பதிலாக எனக்கு இதில் 5 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அப்போ 5 ஸ்டார்னா அது ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க். கரெக்டா? ஒரே வேலையை 5 டைம் பண்ணணும்.
சரிதாங்க. அதாவது நான் இப்போ எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒன்று பண்ணுறேன்னு வைங்களேன். 3, 4, 5 இப்படி கொடுத்துட்டேன்னா இப்போ எப்படி பிரிண்ட் ஆகும்? கரெக்டா? ஆமா சார். ஆனால் எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது. எனக்கு நான் திடீர்னு 5 கொடுப்பேன், திடீர்னு 10 கொடுத்தேன்னா எனக்கு 10 ஸ்டார் வரணும். ஆனால் நான் இப்படி மேனுவலாக டைப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஒவ்வொரு டைம். அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறது? ரிப்பீட்டட் அப்படின்னா அதுக்கு ரோன்னு ஒரு வேரியபிளும் காலம்னு ஒரு வேரியபிளும் வச்சுக்கிட்டு ரோ ஒன்னா இருக்கும்போது காலம் 5 டைம்ஸ். கரெக்ட். அப்போ நான் இப்போ இந்த இடத்துல ஐன்னு இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கணும்னா ரோன்னு மாற்றிக்கிட்டா நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி. கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரோ ரன் வரும்போது ரோ 1ன்னு இருக்கும்போது 5 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ இந்த இடத்துல 5 டைம்ஸ் கன்சோல் லாக் இருக்கிற இடத்துல ஒரு ஃபார் லூப் வச்சுக்கிறேன். சரியா? இப்போ லெட் காலம் ஈக்குவல் டு 1. சரியா? அது அப்படி சொல்றீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா யாராவது ஒருத்தர்? காலம் less than or equal to 5. சரி. all plus plus. plus ஓகே. இப்போ console.log of star curly braces போட்டு console.log of லாக்னு கொடுத்துட்டு இந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா கன்சோல் லாக் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஒரு கேப் விட்டு ஸ்டார் கொடுக்குறேன். இதை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணட்டா? இருக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் எல்லாமே 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. சரி, அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒன்று பண்ணுவோம். இன்னொரு ஒரு டைம் இதை சேவ் பண்ணுவோம். சரி, திரும்ப இப்படி தான் வர்றான். இப்போ என்ன பண்ணலான்னா இன்னொரு கன்சோலாக ஆட் பண்ணி பார்க்குறேன். சரியா? அதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ரௌசர் வந்து இப்படி கவுண்டாக எடுத்துக்கும், நீங்கள் ஐடியில் பார்க்குறத விட. திரும்பவும் இதோட கன்சோல்ல பிரிண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என்ன நடக்கும்? விஎஸ் கோடில் கன்சோல் லாகா? இது இங்கே தானே ரன் ஆகிட்டு இருக்கு. விஎஸ் கோடில் எப்படி ரன் பண்ணுவீங்க? ரியாக்ட் தான் ரன் பண்ணுவீங்க. சரி, அப்போ இது என்ன பண்ணணும்னா இப்போ கீழே கீழே போயிட்டு இருக்கு. இது 5 டைம்ஸ் ரன் ஆகுது, எல்லாம் நடக்குது. இது கீழே கீழே போயிட்டு இருக்கு. இந்த ப்ராக்டிஸ் நான் ப்ரௌசரில் பண்ணதில்லை. ஒரு நிமிஷம், இதுக்கு வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போமா? என்ன பண்ணலாம்? ஒரே லைனில் வரணும் எனக்கு. நான் ஒரே லைனில் வரும்போது எனக்கு அந்த மாதிரி போயிருக்கு. சரி, ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. ப்ரோ நெக்ஸ்ட் லைன் போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணி அதுல கன்காட் பண்ணிடலாம். புரியல, எப்படி சொல்றீங்க? இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு அதுல வந்து இந்த மொத்த ஸ்டாரையும் ஆட் பண்ணிட்டு அந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லாஷ். ஓகே, அப்படி வேணா பண்ணுவோமா? ஸ்ட்ரிங் கன்கார்டினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த இந்த இன்னர் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் லைன் போட்டுக்கலாம். அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு? புரியுது சார். சரி, அப்போ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபார் லூப் வரும்போது லெட் ஸ்டார் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு வேணா பார்ப்போம், நீங்களும் தேடி பாருங்க. சரி,
அப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஸ்டார் பிளஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் ஸ்டார். நான் எழுதியிருக்க கோட் புரியுதா? அல்லது இல்லைன்னா நான் ஷார்ட்டா எழுதாம இப்படி போட்டா 6 ஸ்டார் 6 ஸ்டார் இருக்கும். கரெக்டு. இப்படி போட்டால் 6 ஸ்டார் இருக்கும். அப்போ இதுக்கு அப்போ என்ன பண்ணலாம்? இல்ல டாப்ல இருக்கிறது வந்து எம்டியா வச்சுக்கலாம். கரெக்டு. சரி, டாப்ல இருக்கிறத எம்டி வச்சுப்போம். சரி, கரெக்ட். நல்ல பாயிண்ட். சரி, அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? இல்ல நான் ரெண்டாவது ஸ்டார் கொடுக்குறோம்ல, அந்த ஸ்டார் கன்கார்டினேஷன் வந்து அந்த ஸ்டாருக்கு அப்புறம் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஓ, ஸ்டார்க்கா முன்னாடி கொடுக்காம அப்புறம் கொடுக்கணுன்றீங்க. கரெக்டா? சரி. வேற எதுவும் வேலை முன்னாடி வந்து அதை பிரிண்ட் பண்ணோம். எல்லாமே பாருங்க, உங்களுக்கு எதுவும் புரியலன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேனோ? இப்போ பிரிண்ட் ஆகுதா? அபிராமி புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்றது? புரியுது சார். சரி, தியாகு உங்களுக்கு கிளியர் தானே? ஓகே, சரி, சூப்பர். சிங்க் கன்கார்டினேஷன் எடுத்துட்டு வரலான்றது ஒரு நல்ல திங்கிங். நல்லா கரெக்டாக சொன்னீங்க. சரி, சூப்பர். அப்போ இங்கே கவுண்டு ரோ கவுண்டு கூடினாலும் சரி, அல்லது இவன் கவுண்டு கூடினாலும் சரி, நம்மளோட கோட் ஸ்கேல் அப் ஆகிடும். கரெக்டா? அப்போ இந்த பேட்டர்ன் இப்படி தான் எடுத்துட்டு வரோம். சரி, இப்போ நாளைக்கு முடிஞ்சா ஏதாவது பேட்டர்ன் டிஸ்கஸ் பண்ணலாமா? அல்லது நீங்க ஏதாவது பேட்டர்ன் பார்த்துட்டு வர்றீங்களா? ஓகே சார், பார்த்துட்டு வரேன். இப்போ இது வந்து ரோ கவுண்ட்டை வச்சு இப்போ வந்து காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோன்னு கொடுப்பாங்கல்ல சார், அது என்ன பண்ணும்? அது வந்து பேஸ்ட் ஆன் இந்த டாஸ்க்கை பொறுத்து. இப்போ என்ன நடக்கும்னா, நான் சொல்கிறேனே பாருங்களேன். இப்போ எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொன்ன டாஸ்க் ஒன்று ட்ரை பண்ணுவோமா? நான் இப்போ வந்து சும்மா ட்ரை தான் பண்ண போகிறேன். நானும் பிளாங்க் தான். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து. ஒரு இது வந்து இதில் டைப் பண்ண முடியல. சரி, ஒரு ஸ்டாரு, அடுத்து 2 ஸ்டாரு, அடுத்து 3 ஸ்டாரு, அடுத்து 4 ஸ்டார். இந்த மாதிரி வேணும். அலைன்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ரோ வரும்போது 1 ஸ்டாரு, செகண்ட் ரோ வரும்போது 2 ஸ்டாரு, தேர்ட் ரோ வரும்போது 3 ஸ்டாரு, ஃபோர்த் ரோ வரும்போது 4 ஸ்டார். இந்த மாதிரி வேணும். கரெக்டா? அப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது? அப்போ அதே போல் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை காலம், ஃபஸ்ட்டு ரோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரோ 1 சரியா, காலம் எத்தனை? 4. சரி, இந்த மாதிரி பண்ணாம இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒன்று தான்.
சரியா? இதுக்கு கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக் லெவலில் பார்த்துட்டு அடுத்து இங்கே வரும். சரி, இது கொஞ்சம் ட்ரிக்கி. ஆனால் அதுக்கு பதிலாக எப்படி பண்ணலாம்னா இப்படி பண்ணுவோம். ஸ்டாரு இப்படி பண்ணும். இப்படி பண்ணுவோமா? இது புரியுதா? இந்த மாதிரி பேட்டர்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல? ஆ சரி, இதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அது அந்த மாதிரி கூட போகலாம். அது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். சரி, அப்போ ஃபஸ்ட்டு ரோ 1ல் இப்போ எத்தனை காலம் இருக்குது? அதாவது எத்தனை காலம் எனக்கு பிரிண்ட் ஆகணும்? 1. சரி, அப்போ அதே போல் ரோ 2 எடுத்துக்கோங்க. ரோ 2 இதில் எத்தனை காலம் பிரிண்ட் ஆகணும்? 2 காலம். சரி, காலமும் 2 பிரிண்ட் ஆகணும். அதே போல் ரோ 3 எடுத்துக்கலாம். இங்கேயும் காலம் எத்தனை? 3. சரி, ரோ 4 இங்கே காலம் என்ன? காலம் 4. சரி, அப்போ என்ன நடக்குதுன்னா ரோ க்ரோ ஆகும்போது சேம் டைமில் என்ன க்ரோ ஆகுது? காலமும் க்ரோ ஆகுது. கரெக்டா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ ரோ க்ரோ ஆகும்போது காலமும் நமக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா என்ன ரோ வருதோ அந்த ரோக்கு ஏற்ற மாதிரி காலமும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதை என்ன பண்ணுறேன் பண்ணிட்டு அடுத்த ஃபார் லூப் போடுறேன். நான் ரோன்னு மாற்றிடுவேன். ரோ எத்தனை வேணும்? மொத்தம் எத்தனை ரோ எனக்கு இருக்கு? 4 rows. சரி, அப்போ நான் இங்கே என்ன கொடுக்கணும்? 4. வெறுமனா 4ஆ? less than or equal 4. ரோ 1ல இருந்து ஆரம்பிக்கும். 1ல இருந்தா. சரி சரி, அப்போ இதே போல இங்கே அந்த ஸ்டார்ன்ற அந்த வேரியபிள் சப்ஸ்டிட். சரி, இப்போ அடுத்ததான் நமக்கு என்ன வேணும்? காலம். 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 சரி, இப்போ காலம் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். சரி, இப்போ எனக்கு என்ன நடக்கணும்? ரோ நீங்கள் நல்லா பாருங்க, ரோ 1ன்னு இருக்கும்போது எனக்கு காலம் எத்தனை வேணும்? 1 தான் வேணும். அப்போ இந்த லூப் எத்தனை டைம் ரன் ஆகணும்? ரோவோட டைம். ரோவில் என்ன வேல்யூ வருதோ அந்த டைம் எனக்கு இது என்ன செய்யணும்? ரன் ஆகணும். அப்போ எனக்கு இப்போ நான் இதில் என்ன கொடுக்கணும்? இந்த கண்டிஷனில் என்ன கொடுத்தா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகும்? ரோனே கொடுக்கலாம். சரி, வெறுமனே ரோன் கொடுத்தா வருமா? இப்போ என்ன காலம் லெஸ் தென் ரோன் இருக்கு, இப்படி கொடுத்தாலே வருமா அல்லது வேற எதுவும் மாற்ற வேண்டியது இருக்கு? காலம் லெஸ் than equal to. சரி, லெஸ் than or equal to. அதே போல் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிடுறேன். சரியா? சேவ் பண்ணுறேன். வந்துருச்சா? நீங்கள் கேட்டது தானே கேட்டீங்க? இங்கே வேறு
இந்த ஆ வேல்யூ. இது. அப்போ பேஸ்ட் ஆன் டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த கண்டிஷனை எப்படி டிஃபைன் பண்ண போறீங்கன்றது. ம். சரியா? ஓகே சார். ஓகே, சரி. இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு என்கிட்ட ஓகே சார். இன்னும் 2-3 ப்ராப்ளம்ஸ் நீங்களா சால்வ் பண்ணிப்பாங்க. நான் சொல்லித்தர்றத இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டேன். சும்மா இந்த ரோ காலம் எப்படி இருக்கு, ரோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்க கொஞ்சம் அதே அதே போல என்னன்னா எடுத்த உடனே கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா எடுத்துடக்கூடாது, குட்டி குட்டியா எடுத்து போகணும். அப்பதான் நமக்கு அதுல கிரிப் கிடைக்கும். அந்த கிரிப் கிடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா எடுத்து. ஓகே சார். சரி சரி, வேற ஏதாவது கொஸ்டின் எதுவும் இருக்குதா இந்த ஃபார் லூப்ல? இல்ல சார். சரி, ஓகே, சூப்பர். ஃபார் லூப் கிளியர். இந்த பேட்டர்ன் 2 பேட்டர்னும் கிளியர் தான். ஆமா சார். சரி, அப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வைல் லூப் அப்படின்ற ஒன்று. சரி, அப்போ இதுதான் வைல் லூப். வைல் லூப்க்கான டெஃபினிஷன் என்னதுன்னா, வைல் லூப் repeats a block of code as long as specified condition is true. It is useful when the number of iteration is not known in advance, only the condition for termination. சரி, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரிப்பீட்டடாக ஒரு பிளாக் ஆஃப் கோடை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா ரன் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் ரிப்பீட்டடாக அந்த டாஸ்க் வந்து என்ன செய்யும், நடக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ வந்துட்டு இப்போ நம்ம இங்கே ஃபார் லூப்பில் வந்து ஒரு கண்டிஷன் டிஃபைன் பண்ணோம்ல, அதே போல் வைல் லூப்லேயும் ஒரு கண்டிஷன் போடணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த வைல் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எப்போ இது ஃபெயில் ஆகுதோ, கண்டிஷன் ட்ரூன்றது ஃபால்ஸ்ன்னு மாறுதோ, அப்போ இது என்ன ஆகிரும் அப்படின்னா வைல் லூப் வந்து ஸ்டாப் ஆகும். எப்படி நம்ம ஃபார் லூப்பில் கண்டிஷன் ஸ்டாப் ஆகும்போது, கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு மாறும்போது லூப் வந்துட்டு ஸ்டாப் ஆகுதோ, அதே போல் இந்த வைல் லூப் ஸ்டாப் ஆகும். ஆனால் இங்கே என்னன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு ஃபார் லூப் வந்துட்டு நான் ஒரு நம்பர் கொடுத்து எத்தனை டைம் ரன் ஆகணுன்றதை டிஃபைன் பண்ணேன். அப்படின்னா எனக்கு ரோல எவ்வளோ இருக்குதோ, அது வந்து அவுட்டர் ஃபார் லூப்போட கவுண்ட் ரோ. அப்போ இங்கே அவுட்டர் ஃபார் லூப்புன்றது நம்ம இங்கே பார்த்ததுல என்னது, இந்த ரோன்றது தான் என்னது நம்மளோட ஒரே ஒரு இப்போ நமக்கு வந்து என்னது அவுட்டர் லூப் வந்துட்டு அவுட்டர் லூப்பை பேஸ் பண்ணி இன்னர் லூப் ரன் ஆகுது. அப்போ அவுட்டர் லூப்ல என்ன நம்பர் வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் இது எத்தனை டைம் ரன் ஆகுதுன்றதை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்துட்டு என்னன்னா, நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குல்ல, இது எப்போ எத்தனை டைம் ரன் ஆகணுன்ற அந்த சிச்சுவேஷன் நமக்கு தெரியலை, அந்த சினாரியோ நமக்கு தெரியலை அப்படின்னா வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அது எப்படின்றத இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறோம். It is useful when the number of iteration are known. Okay. Only the condition for termination. சரி, அப்போ நான் சொன்னதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்? அப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, வைல் லூப்பை ஃபஸ்ட்டு வேலை பண்ணுவோம். வைல் இப்படி இங்க வந்துட்டு என்ன கண்டிஷன் டிஃபைன் பண்ணணும். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், let I equal to 0ன்னு வச்சுக்கேன். இப்போ என்ன நடக்கும், I less than or equal to 4ன்னு வச்சுக்கிறேன்.
இங்கே லாக் ஐன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் சேவ் கொடுத்தேன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? பாருங்க எவ்வளோ டைம்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. புரியுதா? இந்த 0வே இவ்வளோ டைம்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு, இவ்வளோ டைம்ஸ் எனக்கு கோட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ஸ்டில் நம்மளோட பேஜ் லோட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா கோட் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கல, ரன் ஆகிட்டே இருக்கு. அப்போ இதை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே பண்ணலை. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துகிட்டே இருக்கு, அதனால எனக்கு இந்த while loop வந்து ரன் ஆகிட்டே இருக்கு. அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன், i++ கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். i++ கொடுத்துட்டோமா? ஒரு நிமிஷம். திரும்ப ரன் பண்ணிவிடுவோம். ப்ரௌசரே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. திரும்ப ரன் பண்ணிவிடுவோம். சரி, ஒன்றும் இல்லை, அது ப்ரௌசர் இஷ்யூ ஆனால தான் நமக்கு என்ன ஆகலைன்னா நமக்கு அந்த கோடு பிரிண்ட் ஆகலை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இது பண்ணுவோம். சரி, இப்போ உங்களால் பார்க்க முடியுதா? நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுறதுக்குன்னு சொல்லிட்டு ++ கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ என்னன்னா நீங்கள் அங்கே பண்ண அதே வேலையை தானே இங்கேயும் பண்ணியிருக்கோம். அங்கே என்னன்னா இந்த பிரேஸ் பேரந்திசிஸ்குள்ளேயே நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம், கண்டிஷன் போட்டோம், இந்த இன்க்ரிமெண்ட் போட்டோம். இதே கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். மற்ற எல்லாம் சிமிலர். ஆனால் எப்படி இந்த இடத்துல இவங்க வந்து என்ன சொல்லிருக்கோம், இந்த டிஃபனிஷன் நான் என்ன சொன்னேன், எவ்வளோ டைம் ரன் ஆகணுன்றது நமக்கு தெரியலைன்னா நம்ம while loop யூஸ் பண்ணிக்கலான்றது சொல்லியிருந்தேன், கரெக்டா? ஆனால் நான் இப்போ அங்கே பண்ண அதே வேலையை தான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னன்னா இந்த while loop-ஐ நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தெரியாத சினாரியோவில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே. சும்மா உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருக்கீங்க, ஒருத்தன் வந்து பாஸ்வேர்டு வந்துட்டு நான் இப்போ கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கேன், யூசர் கிட்ட இருந்து ஏதோ பாஸ்வேர்டு வாங்கியிருக்கேன். அப்போ அந்த பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகலை, பாஸ்வேர்டில் கொடுத்த வேல்யூ மேட்ச் ஆகலைன்னா நான் என்ன பண்ணுவேன், திரும்ப நான் என்ன பண்ணுவேன், அவன்கிட்ட இல்லைப்பா பாஸ்வேர்டு தப்பாக இருக்குது, எனக்கு திரும்பவும் ப்ராப்பரான பாஸ்வேர்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் வாங்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கேன். திரும்ப அவன்கிட்ட வந்து பாஸ்வேர்டு நான் கேட்டுகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி சினாரியோவை இந்த while loop வச்சு அச்சீவ் பண்ணலாம். நான் சொல்றது புரியுதா அல்லது இதுல ஸ்டாப் ஆயிட்டீங்களா? சரி, ஓகே. அப்போ இதை கிளியர் பண்றேன். இப்போ என்ன பண்ணேன்னா தேவையில்லை, இப்போ இதை கமெண்ட் பண்ணிடுறேன், இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். எம்டி அப்படின்னு விட்டுறேன். இப்போ என்ன பண்றேன்னா பாஸ்வேர்டு ஈக்குவல் டு அபிராமி இப்படி இருந்தா மட்டும் எனக்கு என்ன செய்யணும், நாட் ஈக்குவல், அதாவது பாஸ்வேர்டு வந்து அபிராமியா இருக்கணும். ஒருவேளை அபிராமியை தவிர்த்து வேற ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா யூசர் கிட்ட நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ப்ராப்பரான பாஸ்வேர்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். சும்மா சேவ் பண்றேன். இந்த ப்ராம்ப்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கு, அதையும் இதை படிச்சிருவோம். நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து என்ன
இந்த மாதிரி என்டர் பண்ணுற மாதிரி ஏதாவது வேல்யூ என்டர் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த ப்ராம்ப்ட்ன்ற ஃபங்க்ஷன் வச்சு தான் வருது. சரி, கேன்சல் பண்ணுறேன். திரும்பவும் அது நடக்குது. ஏன் ரீசன்னா ஒன்று இந்த ப்ராம்ப்டை எந்த இடத்துலையும் ஸ்டோர் பண்ணல, அதனால அது நடக்குது. சரி, இங்கே வாங்குற வேல்யூவை பாஸ்வேர்டில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இப்போ அந்த பேஜை ஸ்டாப் பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணி விட்றேன். எனக்கு ப்ராம்ப்ட் வந்து நிற்கிது. நான் இதில் திரும்ப அபிராமி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே கொடுப்பேன். எனக்கு ப்ராம்ப்ட் போயிடுச்சு. சரி, திரும்ப பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். அபிராமிக்கு பதிலாக நான் தியாகு அப்படின்னு கொடுக்குறேன். இல்லை, திரும்ப எனக்கு பாஸ்வேர்டு என்டர் பண்ணு. தப்பான பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருக்கோம். அப்போ திரும்பவும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணு அப்படின்னு சொல்லுது. சொல்றது புரியுதா? அப்போ இந்த வைல் லூப் வந்துட்டு நீங்கள் எத்தனை டைம் இது பண்ணாலும் திரும்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னா திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகி இது கேட்டுட்டே இருக்கும். அப்போ இன்னும் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே லாக் போட்டு என்ன பண்ணுறேன், இதில் ஒரு இஃப் கண்டிஷன் போடுவோமா? இதுலேயும் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லைன்னா அலர்ட் போட்டு சொல்கிறேன். அலர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். அலர்ட்டில் வந்துட்டு அப்படி சொல்லி போட்டேன். அப்போ இதில் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் பாஸ்வேர்டு இங்கே இருக்கிற அதே கண்டிஷனை அப்படி எடுத்து போட்டுருவோம். பாஸ்வேர்டு வந்துட்டு அபிராமியாக இருந்துச்சுன்னா அலர்ட்டில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிட்ட. ஒருவேளை எல்ஸ் ஈக்குவல் அபிராமி அப்படிதானே சார் பண்ணுவீங்க? நாட் ஈக்குவல் அபிராமி அதை மாற்றிடுவோம். ஒன்றும் இல்லை. கரெக்டு, அதை மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்ஸில் என்ன சொல்லிடுறேன்னா, ஒன்றும் இல்லை, ஒன்று அங்கே அதை மாற்றணும், அப்படின்னா இதில் கொடுக்குற மெசேஜை மாற்றணும். சரி, என்ன சொல்லணும்னா ராங் பாஸ்வேர்டு ஒன்று இந்த இருக்குல்ல, இதை மாற்றணும். ஈக்குவல் டு நாட் ஈக்குவலாக இருக்கிறது பதிலாக ஈக்குவல் டுன்னு மாற்றணும். இல்லைன்னா இந்த அலர்ட் மெசேஜை மேலேயும் இங்கே இதுக்குள்ளே இருக்கிற மெசேஜை மாற்றணும். அப்போ நமக்கு என்னது ஈஸி? இதுதான் ஈஸி, அவங்க சொன்ன மாதிரி. ஸோ சேவ் பண்ணிட்டேன். இங்கே பேஜ் இதாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன். பேஜ் ரெஃப்ரெஷ் ஆனிச்சா? சரி, ட்ரை பண்ணேன். அங்கே வயல்லையுமே நாட் ஈக்குவல் தான் சார். ஆமாங்க, ஏன் நாட் ஈக்குவல் போட்டேன்னு நான் சொல்கிறேன். அது நாட் ஈக்குவல் போடலன்னா ஒர்க் ஆகாது. நான் சொல்கிறேன். அடுத்த இதே வந்துருச்சு பாருங்க. இது அலர்ட் மெசேஜ், யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்டு. இதுக்கு பேர் அலர்ட் மெசேஜ். இங்கே பாக்ஸ் வரும். ப்ராம்ப்ட்னா ஒரு இன்புட் பாக்ஸோட வரும். இந்த அலர்ட் மெசேஜ்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கும். இது ஓகே கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ நான் இதில் தப்பான பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன் அப்படின்னா ராங் பாஸ்வேர்டு. சரி, அப்போ இதுக்குள்ளே எழுதியிருக்கிறது புரியுது கரெக்டா? நான் இங்கே பாருங்க, தப்பான பாஸ்வேர்டு கொடுத்தா என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகலை. இப்போ வரைக்கும் இது ஃபால்ஸ்ன்னு தான் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நான் இதில் லாக் போட்டு காமிச்சேன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, இந்த இடத்துல நான் தப்பான ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாருங்க என்ன நடக்கும். இந்த ஸ்ட்ரிங்கும் இதுவும் மேட்ச் ஆகுமா? நான் சொல்றது புரியுதா? இதுல கொடுத்துருக்கிறதும்
நான் இங்க கொடுத்துருக்கேன்ல அபிராமின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன்ல, இதுவும் மேட்ச் ஆகுதா? இல்ல. கரெக்டா? அப்போ இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது நாட் ஈக்குவல்ட்டா இருக்கு. அப்ப இது ட்ரூ அப்போ மட்டும்தான் நமக்கு என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்ற ப்ராம்ப்ட் வரும். அப்ப இது கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது தான் அந்த வைல் லூப் வந்து ரன் ஆகும். அப்ப என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த கன்சோல் லாக் பிரிண்ட் ஆகும். அதான் இங்க பிரிண்ட் ஆகிருக்கு. அப்ப திரும்ப என்ன செய்வேன் அப்படின்னா, இனிஷியலா என்ன சொல்றேன்னா, இப்போ நான் பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கும். அப்ப இங்களுடைய எம்டியாவும் இங்களுடைய அபிராமியும் இருக்கிறது வந்துட்டு நாட் ஈக்குவல் தான், ஈக்குவலான வேல்யூ இல்லை. அப்போ இது ட்ரூ தானே கண்டிஷன். லைன் நம்பர் 35 புரியுதா? தியாகு உங்களுக்கு புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே. அப்போ இது ட்ரூவா இருக்கும்போது இந்த லைன்ல இப்போ வந்து நிக்குது. லைன் நம்பர் 39ல வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா என்டர் யுவர் பாஸ்வேர்டு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் மெசேஜோட வந்து நிக்குது. அப்போ நான் இதுல தப்பான ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. தப்பான வேல்யூ, சரி, தப்பான வேல்யூ கொஞ்சம் நமக்கு புரியுற மாதிரி கொடுக்குறேன். என்னோட நேம் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்? இதில் கிதின்ற அந்த இது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு பாஸ்வேர்டு வந்து அபிராமியா இருக்குதான்னு செக் பண்ணும். இல்லை, அப்போ இல்லைன்னா ராங் பாஸ்வேர்டுன்ற அலர்ட் மெசேஜ் வந்துட்டா அப்போ இதில் இப்போதைக்கு நின்றுட்டு இருக்கு. நான் இப்போ இந்த அலர்ட்டை எப்போ க்ளோஸ் பண்ணி முடிக்கிறேனோ அடுத்து என்ன நடக்கும்னா திரும்ப லூப் வரும். ஏன்னா இது ஒரு லூப் தானே, திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகுறது தான். இது எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போதான் என்ன நடக்கும்னா எனக்கு இந்த லூப்பே முடியும், ஸ்டாப் ஆகும். அப்போ என்ன நடக்கும்? திரும்ப இப்போ பாஸ்வேர்டில் என்ன வேல்யூ இருக்கும்? நான் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணிட்டேன்ல, பாஸ்வேர்ட்ல எம்டி இருக்கும். எம்டி இருக்காது, பாஸ்வேர்ட் இருக்கும். ஏன்னா பாஸ்வேர்டில் தான் நான் தான் அப்டேட் பண்ணிட்டேனே எம்டியா இருந்ததை. அது ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா போயிடும்ல சார்? நான் இன்னும் ரெஃப்ரெஷ் பண்ணலையே. ராங் வந்து கிளிக் பண்ணா ரெஃப்ரெஷ் ஆகாது. அது ரெஃப்ரெஷ் ஆகாது. அலர்ட் மெசேஜ் க்ளோஸ் தான் ஆகும், ரெஃப்ரெஷ் ஆகாது. நீங்க அப்போ வந்து இது அபிராமி வந்து இப்பவும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, ட்ரூன்னு இருக்கும். அப்ப திரும்ப இங்க வந்துட்டு இந்த இடத்துல பண்ணிக்குது. அப்ப இப்போ நான் அபிராமின்னு கொடுத்தேன்னா இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க தனியா. இப்போ நான் அபிராமின்னு கொடுத்தேன்னா யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி லாக்டு. கரெக்ட். இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, வந்துருச்சு. இப்போ எனக்கு பாருங்க லூப் வந்து ஸ்டாப் ஆயிட்டு. நான் இந்த பாஸ்வேர்டுன்ற வேரியபிள் அப்டேட் பண்ணிட்டேன்ல அபிராமின்னு சொல்லிட்டு. அப்போ இதுவும் ஈக்குவல் ஆயிருமா வேல்யூ? அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். இப்போ புரியுதா இந்த வைல் லூப் ஏன் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு? தியாகு உங்களுக்கு ஓகே தானா? ஓ சரி. அப்புறமே இன்னொரு 5 minutes மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்க 7 மணிக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் பேட்டர்ன்லாம் பார்த்துக்கனால கொஞ்சம் டைம், ஒரு 5 minutes மட்டும் எடுத்து. சரி. அப்புறமா இந்த டூ வைல்னு ஒன்று இருக்கு. டூ வைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அல்லது முன்னாடி யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்ணது இல்ல சார், ஆனா கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, யூஸ் சும்மா பிராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ப்ராஜெக்ட்ல. சரி. அப்போ டூ வைல் லூப் என்னன்னா சிமிலர் டு த வைல் லூப். வைல் லூப்பே போல தான், சரியா? பட் இட் guarantees that the code block is executed at least once before the condition is checked. அப்போ இங்க என்ன நடக்கும்னா டூ வைல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் இருக்குல்ல, இது ட்ரூவா இருக்கா ஃபால்ஸா இருக்கான்லாம் பார்க்காது. பார்க்காமலே ஒரு டைம் இது ரன் ஆகிடும். ரன் ஆகி முடிச்சுட்டு அடுத்துதான் கண்டிஷனை செக் பண்ணும். அடுத்துதான் என்ன பண்ணும்? கண்டிஷனை செக் பண்ணும். அது எப்படி? ஓகே, சரி. டூ இது சிண்டாக்ஸ், வைல்
எது வரைக்கும்னா சும்மா நான் அதே போல் I less than or equal to 4, I equal to 0 வச்சுக்கிறேன். let சரியா? சி ஐ ஒரே ஒரு நிமிஷங்க. ஓகே சரி, இப்போ நான் இந்த இடத்துல சேவ் கொடுக்குறேன். ஃபுல்லாகவே ஓடிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ஒன்று பண்ணலை, I++ கொடுக்கல. சரி, ஸ்டாப் பண்ணால் நிற்கிறானான்னு பார்ப்போம். திரும்ப தான் ரன் பண்ணும். ஸ்லோ ஆயிரும் ப்ரௌசர், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ அதே போல தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு? சேம் அதே போல தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இனிஷியலாக 0ன்னு வரும், வந்துட்டுருக்கு. அப்புறம் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம். சரி, இப்போ என்ன நடக்கும்? ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே 1ன்னு இருக்கும். 1 <= 4ன்னு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம். அப்போ திரும்ப பிரிண்ட் ஆகும், 1ன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு 2ன்னு மாறும். 2 <= 4ஆ? எஸ். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ஐட்ரேஷன் போகும். அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது இப்போ என்ன இருந்தது? 2ன்னு இருந்ததா? சரி, ஆமாம் 3ன்னு மாறி இருக்கும். நானே கன்ஃபியூஷன் ஆகிட்டேங்க. ஃபஸ்ட்டு 0 இங்கே நோட் பண்ணுவோம். 0ன்னு வருமா? 0ன்னு வரும். கண்டிஷன் இங்கே பிரிண்ட் ஆகிரும், 0வே பிரிண்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் நடக்கும். இன்க்ரிமெண்ட் நடந்துட்டு 1ன்னு மாறிட்டு அதுக்கப்புறமா கண்டிஷனை செக் பண்ணோம். இங்கே தான் செக்கிங்கே நடக்குது. ஃபஸ்ட் டைம் செக் பண்ணாது, செக்கிங் நடக்கும். அடுத்து 1ன்னு மாறும். அடுத்து 1ன்னு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா 2ன்றத இன்க்ரிமெண்ட் பண்ணோம். சரி, இப்போ திரும்பவும் செக்கிங் நடக்கும். 2 <= 4ஆன்னு பார்க்கும். ஆமாம், செக்கிங் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இங்கே போகும். இதில் 2ன்னு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 2ன்னு இருக்கதை 3ன்னு மாற்றிடும். சரி, திரும்ப என்ன நடக்கும்? இந்த செக்கிங் நடக்கும். ஓகே, 3ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ திரும்ப 3ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரிமெண்ட் நடக்கும். 4ன்னு மாறும். 4ன்னு மாறிடும். இப்போ என்ன நடக்கும்? 4ன்னு மாறினதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் செக் பண்ணுமா? அப்போ 4 <= 4ஆ? ஆமாம், கரெக்ட் தானே? ட்ரூ தான். அப்போ திரும்ப இங்கே போயிட்டு உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணிடும். 4ன்றதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ++ மாறும். அப்போ ++ வரும்போது 5ன்னு மாறிடும். இங்கே கண்டிஷன் செக் பண்ணோம், இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு மாறிடும். ஸோ லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால தான் நமக்கு 0லேருந்து 4 வரைக்கும். சொல்றது புரியுதா அல்லது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இதுல இது வரைக்கும் சொன்னதுல புரிஞ்சிருக்கான்னு தான் இதை கேட்குறேன். இந்த நான் ஒரு கோடை எக்ஸ்பிளைன் பண்ணல, இது புரிஞ்சிருக்கான்னு தான் புரிஞ்சிருக்கு. ஓகே. ஆனா இது ஒரு டைம் வந்து கண்டிஷனே பார்க்காதுன்னு சொன்னேன்ல, அது எப்படின்னா இப்போ நான் இதுலேயே டைரெக்டாக 5ன்னு கொடுத்துட்றேன். சரி, கொடுத்துட்றேன். ஒரு டைம் மட்டும் ரன் ஆகிருக்கு பாருங்க. ஏன்னா இது தப்பு தான், இந்த கண்டிஷனே தப்பு, ஃபெயில் ஆகிரும். இதில் 5ன்னு வந்துச்சுன்னா <= 4ஆன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது ஈக்குவலான நம்பரும் இல்லை, கம்மியான 4க்கு கம்மியான நம்பரும் இல்லை, 4ஓட பெரிய நம்பர். அப்போ என்ன நடக்கும்னா இங்கே ஃபர்ஸ்ட் டைம் கண்டிஷன் செக்கிங்கே இல்லைல்ல, டைரெக்டாக உள்ளே வந்துட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணும். 6ன்னு மாறிடும். 6 <= 4ஆன்னு பார்க்கும், இல்லை, ஃபெயில் ஆகிடும்.
நான் சொல்றது புரியுதா என்ன நடக்குதுன்னு? புரிஞ்சுச்சு. ம். அபிராமி உங்களுக்கு கன்ஃபியூஷன்? அப்ப இதுதான் வயலுக்கும் டூ வயலுக்கும். அப்ப நான் இங்கேயே என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்க வாங்குற நம்பர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேல்யூவா தரும். இந்த ஸ்ட்ரிங்கை நம்பரா மாத்திக்கிட்டு அது லெஸ் than ஆர் ஈக்குவல் டான்னு செக் 100க்கு கீழே அந்த நம்பர் இருக்குதா கண்டிஷன் செக் பண்றோம். இதுல என்ன கண்டிஷன்னாலும் போட்டு இங்க நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வச்சு இங்க பண்ணோமா அந்த மாதிரி இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் தோணுச்சுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க டூ வைல்ல பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஏதாவது கொஸ்டின் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேட்டர்னும் நீங்க பாருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் பேட்டர்ன் பார்க்கறதுக்கு டைம் இருக்குன்னா அதையும் பார்த்து வைங்க. இந்த லூப்ல நல்லா grip கிடைச்சிரும். பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்து படிச்சீங்கன்னா கட்டாயமா லூப்ல நல்லா grip கிடைச்சிரும். சரி, வேற எதுவும் கொஸ்டின் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லாம் வேண்டாம்.